ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இஸ்மாயில். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 பேர் தவிர யாருமே நம்பாதீங்க. ஒன்று தாய், இன்னொன்று தந்தை, 3வது மனைவி. இந்த 3 பேர் தவிர யாருமே நம்பாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, எனக்கு பட்ட அடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பட்டிருக்கோம். அவங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் இந்த அடி பட்டிருக்கோம். அடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். ஒன்று பார்த்தீங்கன்னா பொறாமை மட்டும் வாழ்க்கையில் படக்கூடாது. வாழ்க்கையில் பொறாமை மட்டும் பட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவே முடியாது. ஒருத்தர் அந்த மாதிரி போகிறான், இவன் தான் இந்த மாதிரி இருக்கிறான், அவன் தான் இந்த மாதிரி இருக்கிறான், அந்த நம்ம பார்த்து பொறாமைப்பட்டு வச்சிங்களேன், கடைசி வரைக்கும் நம்ம இப்படி தான் இருப்போம் தவிர இந்த மாதிரி மேலே ஏற மாட்டோம். வாழ்க்கையில் நம்ம பொறாமை மட்டும் படல வச்சிங்களேன், வாழ்க்கையில் நம்ம முன்னேறலாம். சல்லுன்னு படி மாதிரி சல்லுன்னு முன்னேறலாம். நீ எது வரைக்கும் நீ பொறாமைப்பட்டினே இருக்கிறியோ அப்போலேருந்து நீ படி ஏற மாட்ட, படி இறங்குவ. மேலே ஏற மாட்டேன், கீழே தான் இறங்குவ. இதை நான் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையிலே நிறைய இது இந்த மாதிரி அடிபட்டுக்குது. நான் இப்போட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். நான் யாருக்கும் ஒரு தீங்கும் நினச்சதில்லை. எல்லோரும் நல்லா இருந்தால் நான் நினைப்பேன் தவிர யாரையுமே நான் ஒரு இது பண்ண மாட்டேன். இவன் அந்த மாதிரி ஆகிட்டானே, இந்த மாதிரி ஆகிட்டானே பொறாமை மட்டும் பட மாட்டேன். ஏன் இந்த மாதிரி என்ன மட்டும் இந்த மாதிரி பண்ணுறாங்க மனுஷனுங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் என்னை பார்த்தாலே எல்லாரும் முன்னாடி நல்லா பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இலாக்காரமாக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. என் வாழ்க்கை நான் யாருக்கும் இது பண்ணல, நான் யாருக்கும் துரோகம் அதெல்லாம் எதுவும் இது பண்ணல. சரியா, நான் துரோகம் அந்த இதெல்லாம் எதுவுமே பொறாமல் எதுவும் பண்ணல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது ரொம்ப ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எல்லாரும் நல்லா இருக்கிற நான் நினைக்கிற மனுஷனா, என் மனசாட்சிப்படி எல்லாரும் பார்த்தீங்கன்னா முன்னாடி நல்லா பேசுகிறாங்க தவிர பின்னாடி என்னையே சூனியம் வச்சு சாவடிப்பாங்க போகிற அந்த மாதிரி இது இப்போ இருக்கிற நிலைமை. எல்லாரும் நினைப்பேன், என்னடா இப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி புலம்புறான்னு. ஆனால் ஒருத்தன் புலம்புறான்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும். என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய கஷ்டம் நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு டைமில் என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. ரோட்டில் போகிற குப்பை பொறுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என் நிலைமை இருந்துச்சு. குப்பை மட்டும்தான் பொறுக்கல, சரி, அந்த மாதிரி என் நிலைமை இருந்துச்சு. இப்போ நான் இவ்வளோ முன்னேறுக்கிறேன்னா எல்லோரும் என்னை பார்த்து சந்தோஷம், பொறாமப்படக்கூடாது. சந்தோஷம், நல்லா ஒரு டைமில் அந்த மாதிரி இருந்தானே, இப்போ இந்த மாதிரி இருக்கிறானே, எல்லோரும் சந்தோஷம் தான் பண்ணோம். இந்த மாதிரி யாருமே நினைக்க மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் அவங்க பேர் அவங்க இது நான் சொல்லி நான் குத்தி காமிக்கல விரும்பல. ஏன்னா நான் பொதுவாக தான் பேசுகிறேன். யாரும் என்ன நல்லா இருக்குன்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி நான் கீழே தான் இருக்கணும் தவிர யோசிக்கிறான் தவிர யாரும் மேலே ஏறணும்னு யாரும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒருத்தன் முன்னேறினான்னா அவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அவனை நீங்கள் பொறாமைப்பட்டு அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி சாவடிக்காதீங்க. அதான் நான் சொல்லுவேன். நீங்கள் காசு கொடுத்தோ ஒரு வார்த்தை அவனுக்கு சப்போர்ட்டிவாக பேசி அவனுக்கு இது பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அவனை நீங்கள் எல்லாக்கரமாக ஒரு இதாக பேசாதீங்க. அதான் சொல்லுவேன். ரொம்ப அனுபவிச்சிட்டேன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய விஷயத்த அனுபவிச்சிட்டேன். என்ன மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏன் அந்த மாதிரி இது பண்ணுறான், ஒன்றுமே புரியல. நான் நல்லா தான் நினைக்கிறேன். கடவுள் பார்த்தீங்கன்னா என்னை நல்லபடியாக தான் கடவுள் வச்சுக்கிறான். நான் கடவுளுக்கு சத்தியமாக 1000 இது சொன்னாலும் கம்மி தான் அது, 1000 நன்றி சொன்னாலும் கடவுளுக்கு கம்மி தான் அது. ஏன்னா என்னை கடவுள் பார்த்தீங்கன்னா என்னை நல்லா தான் வச்சுக்கிறான். நான் பார்த்தீங்கன்னா மைண்ட் பார்த்தீங்கன்னா யாருமே நான் பொறாமைப்பட்டோ அவனை பின்னாடி ஒரு வார்த்தை அந்த மாதிரிலாம் பேசி எனக்கு பழக்கம் இல்லை. ஏன்னா எனக்கு கோவம் வச்சுக்கல, முன்னாடி பேசுவான். அவன் ஒரு தப்பு பண்ணனா அவனை நேருக்கு நேராக கேட்பேன், என்ன பயம் அவனை பார்த்து எனக்கு, அவன் தான் கடவுள் அவனுக்கு மட்டும்தான் பை பண்ணும். தாய் தந்தை கடவுளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாய் தந்தை, நெக்ஸ்ட் அவங்களுக்கு தான் பை பண்ணும். வெளியாட்களில் யாருமே பயப்பட மாட்டேன். ஏன்னா அவன் ஏதாவது தப்பு பண்ணனா உண்மையாக நான் கேட்பேன். சும்மா மனசுலேயே வச்சு நான் அந்த மாதிரி பண்ணாண்டா அவங்ககிட்ட சொல்கிறது அந்த விஷயம்லாம் எனக்கு இல்லை. நேருக்கு நேராக நான் கேட்பேன். நான் எதுவும் தப்பு பண்ணல, அவன் தப்பு பண்ணிக்கிறான். சரியா, ரொம்ப நான் எதாவது தப்பு பண்ணா என்னை சொல்லு, நான் திருத்திக்கிறேன். சரியா,
அது அப்படியே இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? இல்லை அவன் ஏதாவது காசு தர போகிறான்? ஒன்றுமே இல்லையே. என்னை பற்றி அந்த மாதிரி பேசுகிறீங்க? ரொம்ப மனசே ஒன்றி போச்சு. ஏன்னா ஏதோ இப்போ இருக்கிற மனுஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லை. அதை நினச்சி தான் நான் யாரையும் நான் குத்த சொல்ல, ஒரு பொதுவாக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். உங்கள் மனசில் இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க முன்னாடி முன்னேறானா அவனுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக நீங்கள் இது பண்ணுங்கள். அவனை குத்தி காமிச்சு பின்னாடி பேசுகிறது, அவன் பொறாமப்படுறது மட்டும் வைக்காதீங்க. நீங்கள் எது வரைக்கும் பொறாமப்படுறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் முன்னேறவே மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எது வரைக்கும் பொறாமப்படுறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் முன்னேற மாட்டீங்க. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். பாய்.